ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 30 ரூபாயில் ராஜா அரண்மனை, ராணி அரண்மனை, மியூசியம் இதெல்லாம் ஒரே இடத்துல பார்க்க முடியும்னா நம்புவீங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டீங்களே, இதுதான் ராஜாவுடைய அரண்மனை. நெக்ஸ்ட்டு இது பாருங்க, இதுதான் ராணியுடைய அரண்மனை. நெக்ஸ்ட்டு ராஜா குளிக்கிற அந்த குளம் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இது சும்மா ஜஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி. போக போக வந்து வீடியோ ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னா, திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா 19 கிலோமீட்ரு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க இந்த இடத்துக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட ஒன்றுமே கிடைக்காது. ஸோ ஆட்டோவில் நான் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 50 ருபீஸ் கொடுத்து நான் வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டேன், இந்த ட்ராவல் பிளேஸ்க்கு. இந்த கோட்டை பேர் தான் சந்திரகிரி ஃபோர்ட், அதாவது சந்திரகிரி கோட்டை. அங்கே யாருக்கிட்டனா போயிட்டு ஃபோர்ட்டினிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா எல்லோரும் தெலுங்கு பாஷையில் பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சந்திரகிரி கோட்டை அப்படின்ட்டு சொன்னால் தான் புரியும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மலை மேலே நீங்கள் வந்து யாரும் ஏறாதீங்க, அப்படி ஏறி உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை, ஆந்திரா கவர்மெண்ட் பொறுப்பில்லை அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா மலை மேலே நிறைய ஆபத்துகள் இருக்கான். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் காலிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 30 ரூபா தான் என்ட்ரன்ஸு. இங்கே ABCDFGH ஏதோ போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம தேவையில்ல. 30 ரூபா கொடுத்தோமா, டிக்கெட் கொடுத்தாங்களா, உள்ளே போய் பார்த்தா போச்சு. ஸோ வாங்க போகலாம். இது பாருங்கள், இங்கே வந்து அந்த கேஷ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு, 50 ரூபா கொடுத்தோம், 20 ரூபா சேஞ்சும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ABCD ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், வியூ அட்டகாசமாக இருக்குல்ல. வாழ்ந்தால் இந்த ராஜா மாதிரி தான் வாழணும். அப்படியே பாருங்கள் அரண்மனை எப்படி இருக்குது. ஸோ இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா ராஜாவுடைய அரண்மனை. இது இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ராஜா கோட்டை வந்து அதை மியூசியமாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இது போகும்போதே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய செம்ம அழகான ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்தாலே நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்படி தான் இருக்கும் போல் பழைய காலத்து கோட்டை. ஸோ நீங்களே பாருங்கள், எல்லாம் சிற்பமும் இருக்குது. பாதி சிற்பத்துக்கு தலையே காணும். எனக்கு தெரிஞ்சு போன வருதா புயல் எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கும் போல். ஸோ இதை வந்து ராஜா கோட்டை வந்து மியூசியமாக மாற்றி வச்சுருக்காங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி என்ன சொல்லிட்ட போல், ஃபோன் நாட் அலோடு, ஃபோட்டோஸு அண்டு வீடியோஸ் நாட் அலோடுன்ட்டார். ஏம்மா விடுவோமா, நம்ம வந்து அறக்கப்பிடிக்க எப்படியோ ஃபோனை மறைச்சி வச்சு வீடியோலாம் எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ ஏன் எடுத்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்ஸ் அப்படி யாருனாலும் நம்ம வீடியோ பார்ப்பாங்க, அவங்களால இந்த இடத்துக்கு வர முடியாமல் கூட இருக்கலாம். ஸோ நம்ம வீடியோ பார்த்தா அவங்களே வந்து பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஸோ இந்த அரண்மனை பாருங்கள் எப்படி இருக்குது. உள்ளே நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. புது அந்த என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த ஆதிகால மனிதர்கள் யூஸ் பண்ண எல்லாமே கூட இங்கே இருக்குது. அவங்க யூஸ் பண்ண கிண்ணம், அந்த கல், அந்த நெருப்பு இது பண்ணுறதுக்கு இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த என்ன சொல்கிறது, இந்த ராஜா கொடுத்து வச்சவர் செம்மையாக வாழ்ந்துருப்பார் போல். இந்த அரண்மனை சுற்றி மலை, பச்சை பசேல்னு காடு, வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாழ்ந்தால் இந்த மாதிரி தான் வாழணும். ஸோ பாருங்கள், நீங்களே பாருங்கள். இதெல்லாம் என்ன சொல்கிறது, சிலைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த சிலைலாம் பிடிக்காது. ஆனால் எப்படியோ கொஞ்சம் பொறுத்து பார்த்துங்க. ஏன்னா வீடியோனாலே எல்லாமே கவர் பண்ணி ஆகணும். அப்படியே போக போக வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய நான் வந்து சுற்றி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், சிற்பம்லாம் சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த அரண்மனை சுற்றி நான் அவுட்டர் வியூ கூட போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குது. அப்படியே மலை சுற்றி, இந்த அரண்மனை சுற்றி ஒரே மலை தான். அப்புறமா பாருங்கள் அந்த தரை எப்படி இருக்குது, அந்த ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த காலத்தில் கட்டின ரூம்ஸு. இந்த படிக்கட்டில் நீங்கள் நடந்து போகும்போது பார்த்து உஷாராக போங்க. ஏன் சொல்கிறேன்னா, நானே ஒரு தடவை அப்படியே ஜர்க் ஆகிடுச்சு. அதனால் ஷூ வந்து போட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கொஞ்சம் உஷாராக போங்க. ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா அந்த மியூசியத்தில் இருக்கிற அந்த கல் நிறைய இருக்குது. நிறைய என்ன சொல்கிறது, புது விஷயம் நான் வந்து பார்த்தேன். இங்கே என்ன சொல்கிறது, அந்த காலத்துலேயே நம்ம தமிழ் இருந்ததுக்கான அடையாளங்கள்லாம் நிறைய இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவங்களாம் யாருன்ட்டே தெரில, ஆனாலும் நான் வந்து இவங்கள வீடியோ எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிக்கங்க. அப்புறம் பாருங்கள், நல்லா இருக்குது, சூப்பராக. அதுக்கப்புறமா அந்த சண்டை வந்ததுன்னா போரில் வந்து பீரங்கியில் போடுவாங்களே அந்த குண்டு எல்லாம் இருக்குது. இந்த அரண்மனையுடைய பழைய ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வந்து ஆதிகால மனுஷங்க வந்து யூஸ் பண்ண அந்த சொம்பு, அது பேர் என்ன சொல்லுவோம், கிண்ணம், பாத்திரம் எல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா சின்ன கல் எல்லாமே. இது வந்து அவுட்டர் வியூ. அங்கே பாருங்க, அதுதான் ராணியுடைய கோட்டை, இது ராஜாவுடைய கோட்டை. ராஜா அப்படி இங்கேருந்து ராணியை பார்ப்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக. இது பாருங்கள், இது வந்து இந்த கோட்டையுடைய டாக்குமெண்ட்ஸ் போல்.
அங்கே பாருங்கள், நான் சொன்னல அந்த பழைய காலத்தில் தமிழ் இருந்ததுக்கான அடையாளம் எல்லாம் இருக்குது பாருங்கள். காங்கா சானா பா இல் லா மா கா எதோ இருக்குது. ஸோ இது வந்து அந்த கோட்டையுடைய ஒரு கோயில், மலை மேலே இருக்க கோயில். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சிற்பம் எல்லாமே. அதுக்கப்புறமா இந்த ஃபுல் ஊருடைய மேப்பும் அங்கே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த மலை மேலே இருக்கிற கோட்டை, அது கீழே இருக்கிற ராஜா கோட்டை, ராணி கோட்டை, அந்த ஊரை சுற்றி இருக்க மதில் செவுரு எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் அந்த கற்கள், அந்த நெருப்பு உண்டாக்க அந்த எதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரில, அது வந்து வச்சுருக்காங்க ஆன்டி பீஸ்லாம். ஸோ இப்போது வந்து நம்ம உள்ளே பார்த்தது போதும், நம்ம வந்து மேலே போகலாம், இன்னும் மேலே போகலாம். நம்ம மெதமாடிக்கு போனால் பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு கூட இருந்தது உள்ளே. ஒரு குரங்கு இல்லை, நிறைய குரங்கு இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக, உங்களுக்கு பிடிக்கும். மறுபடியும் பாருங்கள், காமிக்கிறேன். இதுதான் ராணியுடைய கோட்டை, அங்கே எதிர்த்தாப்போல் இருக்குல்ல அது. ஸோ இது வந்து ராணியுடைய கோட்டைக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு அவுட்ரு வியூ. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளேஸில் பார்த்திங்கன்னா 3 பியூரோ, எங்கே போனாலும் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் தாராளமாக. நீங்கள் வந்து தண்ணிக்கு பஞ்சமே இல்லை, நீங்கள் வந்து தைரியமாக போகலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயில் சும்மா கூலிங் கிளாஸ் போட்டு நான் அண்ணன் வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து என்ன வீடியோ எடுக்க யாரும் இல்லை, நான் சோலோவாக தான் போயிருக்கேன். ஸோ வந்து நானே வீடியோ எடுக்கிற சூழ்நிலை. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா பேக்ரவுண்ட் வியூலாம். போய் காமிக்கிறேன், ராஜா வந்து குளிக்கிற இடம் காமிக்கிறேன், ராணியுடைய கோட்டை உள்ளே எல்லாமே காமிக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜாவுடைய கோட்டை, அதாவது அதை வந்து மியூசியமாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து லேக்குக்கு போகலாம். லேக்குனால் இந்த இடத்துல தான் ராஜா குளிப்பாரான். எப்படி இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, அந்த மலை மேலே இன்னொன்று ஒரு கோட்டை இருக்குதான், அந்த கோட்டைக்கு தான் போகிறதுக்கு நம்மளை விட மாட்டுறாங்க. எப்படி இருந்து பாருங்க. அதாவது இந்த ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ராஜாவுடைய பேர் பார்த்தீங்கன்னா நரசிம்ம யாதவ ராயர். அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காரு, திருப்பதியில் கோயிலில் வேண்டிக்கிட்டு வரும்போது ஒரு கருடன், அந்த கருடன் என்ன ஆச்சு, அவருடைய கிரீடத்தை எடுத்துன்னு வந்து இந்த மலை மேலே போட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த மலை மேலே வந்து அவர் சுற்றி மலை இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த இடம்ன்ட்டு சொல்லி இங்கே வந்து அவருக்கான கோட்டையை வந்து கட்டிட்டார். ஸோ நம்ம ஞாபகார்த்தமாக பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து நம்ம பேரை பச்சை குத்தியாச்சு. பச்சை குத்திட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாக உட்காந்து பேசலாம், நல்லாயிருக்கும் இந்த இடம். நல்லா ஒரு டிஸ்கஷன் பேசலாம், நல்லா தூங்கலாம். இங்கே ஒரு நல்ல ஃபேமிலி விசிட்டு, டீசெண்டான ஏரியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராணியுடைய கோட்டை தான் என்னுடைய ஸ்டேட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதுதான் ராணியுடைய கோட்டை. மேலே போகிறதுக்கு வந்து அனுமதி இல்லையா, கீழே மட்டும்தான் அனுமதியாக. இந்த கீழே பார்த்தா உங்களுக்கே தெரியும், அந்த செட்டப் கிட்டப்லாம் அப்படியே அச்சசல்லாம் இல்லை, பழைய காலத்தில் இப்படி தான் இருந்துருக்கு போல். ஸோ ராணியுடைய கோட்டை கீழே பாருங்கள், அப்படியே உள்ளே போய் எல்லோரும் மழை பெஞ்சா உட்காருவாங்க போல், ராணி மேலே இருப்பாங்க போல், அப்படி தான் கட்டி வச்சுக்கிறாங்க இவங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த கல்லை தான் எங்கள் வீட்டில் துணி துவைக்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கல்லை வந்து வீடியோ காட்டலான்ட்டு பாருங்கள், அதாவது வீடியோவில் கோட்டையை காட்டலான்ட்டு இந்த இடத்துக்கு போனால் தான் தெரியுது. ஏன்னா இந்த கோட்டையை அந்த கல்லை தான் கட்டி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்த ஞாபகார்த்தமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செவுத்தில் அவங்க பேரை கிறுக்கி வச்சுட்டு போய்க்கிறாங்க. ஸோ பழைய பொக்கிஷங்களை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்னை ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. ஸோ நானும் வந்து பதிலுக்கு என்னுடைய பேரை வந்து கொஞ்சம் கிறுக்கி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வெளியே போகலாம். வெளியே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு, நீங்களே பாருங்கள். ஸோ வெளியே வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன கடை, பொட்டி கடை. அதில் வந்து ஜூஸ்லாம் போட்டு தராங்க. இதை தவிர வேறு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே இல்லைன்னு பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, சின்ன பசங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டு. வெளியே போனீங்கன்னா ஒரு பொம்மை கார் ஓடுறதுக்கான இது இருக்குது. இந்த டேப் பார்த்திங்களா, எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக இது ஒரு 300 வருஷத்துக்கு பின்னாடி போட்ட டேப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது பார்த்தாலே தெரியுது, அந்த காலத்து டேப் மாதிரி. அந்த மலை மேலே பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை இருக்குது, அதுக்கு தான் போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ எப்படியோ ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா நம்மளை வீடியோ எடுத்தாங்க, லைட்டாக 1 நிமிஷம் வீடியோ. அது வந்து மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து வெளியே போகிற டைம். ஸோ நம்ம வந்து வெளியே போகலாம். நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் டைம் ஆக நிறைய பேர் வராங்க ஃபேமிலியோட. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து தான் அதிகமாக வராங்க நம்ம ஆளுங்க எல்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லப்பா, நம்ம ஊர் ஆளுங்களும் இங்கே இருக்கிறாங்கப்பா கொஞ்சம் பேர் அப்படின்ட்டு ஒரு மனசில் ஒரு தைரியம் வருது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு அவர் மீட் பண்ணிட்டு போடலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ்லாம் செம கிரேட்ப்பா. அந்த டைமுக்கு வந்து அவங்க நமாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ அவுட்டர் வியூ போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது இந்த கோட்டை வந்து சைடு வியூலாம். ஸோ
சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ உங்களுக்காக. ஸோ அந்த குழந்தைங்களுக்கான அந்த கேம்ஸ் அந்த இடம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ வெளியே வந்துட்டேன். ஸோ இந்த கடை ஏதோ இதுதான் அந்த கோட்டையுடைய ரோட் சைடு வியூவு. இது வந்து நான் சொன்னேன், அந்த வெளியில் ஒரு பொட்டி கடை இருக்குது, அது வந்து இந்த பொட்டி கடை தான். நல்லா தான் இருக்குது. எல்லா வகையான சோடாவும் அண்ணன் வச்சுருக்காரு. அப்போவே அப்படியே சும்மா கேஸை அச்சு இறக்கி அப்பயே போட்டு தர்றாரு. நல்லா இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேசி 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 வாயெல்லாம் வலிக்குது. ஏன்னா 10 நிமிஷம் தொடர்ந்து பேசுனுங்கிறேன் நினைக்கிறேன். நான் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அது எப்படியோ வீடியோ முடிஞ்சிடும் அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது நான் என்ன சோடா அது பேர் எதுவும் சொல்லுவாங்களே, அந்த சோடா பேர் வந்து நன்னாரி சர்பத் சோடா. அது வந்து சொல்லியிருந்தேன். அண்ணன் சும்மா எதோ கலந்து அது இதுன்ட்டு பெயிண்ட்லாம் அடிச்சு குத்து சோடாவெல்லாம் இறக்கி சும்மா சூப்பராக ஜில்லுன்னு வெயிலுக்கு குத்தாரு. சும்மா நல்லா தான் இருக்குது. நல்லா அந்த இதெல்லாம் போட்டு நிறைய சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டு சும்மா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ குச்சினே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன். அதுதான் அந்த குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பாட். இதுதான் அந்த குழந்தைங்களுக்கான ஸ்பாட். 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நுழைவாயில். ஸோ இந்த நுழைவாயில் சுற்றி பார்த்திங்கன்னா பாதுகாப்பான அந்த இது இருக்குது. செவுறு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாகுபலி செட்டப்பில் இருக்குது எல்லாமே. சும்மா என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் வந்து எதிரிகள் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும் நல்லா. இது வந்து நான் வந்து அப்படியே கொஞ்சம் இயற்கையாக நான் வந்து கொஞ்சம் மெர்ஜ் ஆகிட்டேன். இது வந்து 2வது நுழைவாயில். மொத்தம் 2 நுழைவாயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு கிளம்ப ரெடி. மறுபடியும் பேக் டு த பஸ் ஸ்டாண்ட். ஸோ டாட்டா பை பை.